கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி விண்வெளியில இருந்து ஒரு விண்கல் பூமியில வந்து விழுது. அந்த விண்கல் விழுந்த இடத்த அமெரிக்கா ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் கண்டுபிடிச்சு அந்த கல்ல பத்தி ஆய்வும் செய்றாரு. அந்த கல்ல பார்க்கும்போதே கண்டிப்பா அந்த கல்லுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்றத அவர் உணர்றாரு. இந்த ஆராய்ச்சியாளரும் இந்த விண்கல்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு யாருனே தெரியாத ஒருத்தன் அவரோட தலையில அடிச்சு அவரை கொலை பண்ணிட்டு அந்த கல்ல அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுறான். சோ அந்த விண்கல் இப்ப யார்கிட்ட இருக்குன்னே அப்படின்னு தெரியல. இந்த சம்பவம் நடந்த கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் மடகாஸ்கர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு லேப் ஒரு பிசினஸ் மேனோட கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த லேபுக்குள்ள யாருக்குமே தெரியாம பூமியோட மையப்பகுதி வரைக்கும் ஓட்ட போட்டு அது மூலியமா நோவா அப்படின்ற ஒரு கேஸை வெளியே கொண்டு வரதா இவனோட பிசினஸ் பிளான். அந்த கேஸை மட்டும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இவன் வெளியே கொண்டு வந்துட்டா வருங்காலத்தோட உலகமே இவனோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஆனா பூமியோட மையப்பகுதி வரைக்கும் ஓட்ட போறது அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் ஒன்று தேவைப்படுது. அப்படி என்ன பவர் இந்த பிசினஸ் மேன் கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு ஆராய்ச்சியாளர் கிட்ட ஒரு விண்கல் ஒன்று கிடைச்சிருக்கும். அந்த விண்கல் கூட அவரை கொலை பண்ணிட்டு எடுத்திருப்பாங்க. காணாம போன அந்த பவர்ஃபுல்லான விண்கல் தான் இப்ப இந்த பிசினஸ் மேன் கிட்ட இருக்கு. சோ அந்த கல்லை வச்சு தான் அது மூலியமா வர பவரை வச்சு பூமியோட மையப்பகுதி வரைக்கும் ஓட்ட போட்டுட்டு இருக்கான். சோ இதனால அந்த கேஸை மட்டும் வெளியே எடுத்துட்டா இந்த மொத்த உலகமே இவனோட கண்ட்ரோல்ல வந்துடும். ஆனா என்னதான் அந்த பவரை வச்சு அந்த கேஸை அவ்வளவு சீக்கிரமா வெளியெடுக்க முடியாது. சோ அந்த கல்லை வச்சு அந்த கேஸை வெளியெடுக்கும் போது அந்த கேஸுக்குன்னு ஒரு பவர் இருக்கும். நோவா கேஸ் பூமியோட மையப்பகுதியில இருந்து ரொம்பவே வேகமா வரத்தால அந்த கேஸோட நச்சுத்தன்மையா அங்க இருக்கிற மக்களாலையும் அந்த நிலத்தாலையும் தாங்க முடியல. சோ அதனால மடகாஸ்கர்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கேஸால இறந்துடுறாங்க. இந்த பிசினஸ் மேனோட லேபும் அந்த கேஸால வெடிச்சு சதுருது. அங்க இருக்கிற விண்கல்லை மட்டும் எடுத்துட்டு அந்த பிசினஸ் மேன் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். சோ இந்த உலகத்துக்கே தெரியாம ஏகப்பட்ட அழிவுகள் நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்தில் தான் ஹீரோவும் பூம்பாறையில ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஹீரோ பொறுத்த வரைக்கும் விவசாயம் தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஹெல்பிங் மைண்ட் ரொம்பவே அதிகம். பூம்பாறையை பொறுத்த வரைக்கும் வனவிலங்குகள் அதிகமா இருக்கிற ஏரியா. அப்படி ஒரு நாள் தான் ஒரு யானை குட்டி பழத்துல விழுந்தா கூட யாருமே அந்த குட்டி யானையை காப்பாத்த கூட வரல. ஆனா ஹீரோ தான் அதுவும் ஒரு உயிர் தானே அப்படின்னு சொல்லி அந்த பழத்துல இருந்து அவர் வெளியெடுத்து அந்த குட்டி யானையை காப்பாத்துறாரு. சோ விவசாயம் அவருக்காக இருக்கிற அவரோட அம்மா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. பூம்பாறை ஒரு மலைப்பகுதி அப்படின்றதால அங்க இருக்கிற பசங்களுக்கு எஜுகேஷன் அந்த அளவுக்கு கிடைக்காது. சோ இப்படிப்பட்ட அந்த பசங்களுக்கு கொஞ்சமாச்சும் நாலேஜ் வளரணும் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் மூலியமா அங்க இருக்கிற பசங்களுக்கு விண்வெளி பத்தி கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஒரு அழகான ஒரு பொண்ணு ஒருத்தங்க வராங்க. அந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு பிடிச்சி போய் லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுகிட்டயும் பேச ட்ரை பண்றாரு. இருந்தாலும் அந்த பொண்ணு அவரை கண்டுக்கவே இல்லை. சரி இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி மறுநாள் போய் பார்த்தா அவங்க ஒரு நாள் மட்டும் கிளாஸ் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. சோ ஹீரோக்கு பயங்கர ஏமாற்றமா போயிடுது. இவரோட லைஃப் ஸ்மூத்தா தான் போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சா அடுத்தடுத்து பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இப்ப பொதுவா அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே விவசாயம் பண்ணணும்னு நினைச்சா எல்லாருமே பூச்சிக்கொல்லி மருந்தை அதிகமா பயன்படுத்தி விவசாயம் பண்ணுவாங்க. ஆனா ஹீரோக்கு அதை சுத்தமா பிடிக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் இயற்கை முறையில் தான் விவசாயம் பண்ணுவாரு. இயற்கை முறையில விவசாயம் பண்ணியும் பூச்சிங்க கரெக்டா அவர் பயிரை மட்டும் நாசம் பண்ணுது. இதனால அவரால் லாபமே பார்க்க முடியல. அவங்க அம்மாக்கு இது மூலியமா ஏகப்பட்ட கஷ்டம். என் புள்ள அப்படி வேஸ்டா போயிடுவானே அப்படின்னு சொல்லி எப்படியாச்சும் அவனை சென்னைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாதமா இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் சென்னைக்கு போறது அப்படின்றது சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் அம்மா ஆசைப்படுறாங்க. அதுக்காகச்சும் நம்ம சென்னை போகணும் அப்படின்னு சென்னைக்கு கிளம்பி போறாரு. அதே சமயம் ஒரு ஏலியன் விண்வெளிக்கு மேல பூமியில மொத்தம் எத்தனை லாங்குவேஜ் இருக்கு, பூமியில நம்ம எங்க இறங்கலாம் அப்படின்னு தன்னோட ஸ்பேஸ்ஷிப்ல இருந்தே அதை பிளான் பண்ணிட்டு இருக்கு. அதே சமயம் அந்த பிசினஸ் மேன் உலகத்துல இருக்கிற ஏகப்பட்ட பணக்காரங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் ஒன்று நடத்துவாரு. நான் மடகாஸ்கர்ல இந்த மாதிரி ஒரு கேஸ் ஒன்று கண்டுபிடிச்சேன். அந்த கேஸ் மூலியமா அந்த உலகத்தையும் நம்மளோட கண்ட்ரோல வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இப்ப அந்த கேஸ் நான் சென்னையில எடுக்க போறேன். அதுக்கு உங்களோட உதவி தேவை அப்படின்னு அந்த பிசினஸ் மேனும் அந்த பணக்காரங்க கிட்ட ஒரு டீலிங் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பிசினஸ் மேன் கிட்ட இருக்கிற தன்னோட ஒரு விண்கல்லை காட்டுறாரு. இந்த விண்கல் மூலியமா பூமியோட மையப்பகுதி வரைக்கும் என்னால ஓட்ட போட முடியும். அது மூலியமா அந்த நோவா கேஸ் எடுத்து இந்த உலகத்தையே தன்னோட கண்ட்ரோல கொண்டு வர முடியும் அப்படின்னு அந்த பிசினஸ் மேனும் அந்த பணக்காரங்க கிட்ட எல்லாருமே பேச்சுவார்த்தை நடத்தி டீலையும் ஓகே பண்றாரு. சோ மடகாஸ்கர்ல ஃபெயிலியர் ஆன ப்ராஜெக்ட் இப்ப சென்னைக்கு கொண்டு வராங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் தன்னோட அம்மாவோட ஆசைக்காக சென்னையில இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டை நம்பி வேலை விஷயமா வந்திருக்காரு. சென்னைக்கு வந்த உடனே ஃப்ரெண்ட் இருக்கிற அட்ரஸை எல்லார்கிட்டையும் கேட்கறாரு. ஆனா யாருக்குமே சரியா தெரியல. அப்ப ரோட்ல போற ஒரு அக்கா கிட்ட கேட்கும் போது அந்த சமயம் பார்த்து திடீர்னு 2 பேர் பைக்ல வந்து அந்த அக்காவோட செயினை திருட பாக்குறாங்க. நம்ம ஹீரோ தான் அந்த அக்காவையும் காப்பாத்தி அந்த செயினை எடுத்து கொடுத்துறாரு. ஆனா இருந்தாலுமே அந்த திருடனுக்கு பயங்கர கோவம் வந்துருது. நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவே போட வராங்க. நம்ம ஹீரோவும் எப்படியாச்சும் தன்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து யோகி பாபுவும் அவங்களோட டீமும் ஒரு மிகப்பெரிய பலூனை கரெக்டான பொசிஷன்ல நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கஷ்டப்படுவாங்க. ஹீரோவும் திருடனுக்கு பயந்து ஓடி வரும்போது எதிர்பாராத விதமா யோகி மேலே விழுந்துடுறாரு. அப்ப அவர் கையில வச்சிருந்த பலூனும் பறந்துருது. சோ இதனால அவங்க டீம் எல்லாருமே பயங்கரமா கோவப்படுறாங்க. ஹீரோவும் இது சாதாரண பலூன் தானே, இதுக்கு ஏன் அப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதுதான் கிடையவே கிடையாது. யோகி பாபுவும் அவங்க டீமும் சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி நடத்துறாங்க. அதாவது யாருக்குனாச்சும் பிறந்த நாள் வந்தா அவங்கள சர்ப்ரைஸ் பண்ற விதமா பலூன் எல்லாமே பறக்க விட்டு அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு ஏஜென்ட் அவங்க பண்ணிட்டு வராங்க. ஹீரோவால பலூன் போனதால அந்த பலூனுக்கான காசை ஹீரோவை கேட்கும்போது அவர்கிட்டயும் பாவம் காசு கிடையாது. அதனால அந்த டீமோட பாஸும் நீ காசு கொடுக்கற வரைக்கும் என்கிட்ட தான் வேலை செய்யணும் அப்படின்னு சிவகார்த்திகேயனை கூடயே வச்சிருக்காரு. ஹீரோக்கும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதுக்கு பதிலா சரி இங்கேயாச்சும் நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவரும் சந்தோஷமா தான் இருக்காரு. ஹீரோவும் இங்கே செட்டில் ஆனதால அன்னைக்கு நேற்று ஒரு பிறந்தநாள் சர்ப்ரைஸ் ஒன்று வருது. ஒரு பையனோட லவருக்கு பர்த்டே வர
காரணத்தால 12 மணிக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த டீம் கிட்ட இந்த ப்ராஜெக்ட்டை குடுக்குறாங்க. சிவா, யோகி 2 பேருமே அந்த பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு போய் 12 மணிக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணுக்கு பதிலா வேற ஒரு பொண்ணு வீட்ல போய் ஏறி மாத்தி சர்ப்ரைஸ் பண்ணிடுறாங்க. அப்படி வேற ஒரு பொண்ணு வீட்ல போய் ஏறி பண்ணத்தான் ஆரம்பத்துல நம்ம ஹீரோவோட ஊருக்கு பூம்பாறைக்கு வந்து கிளாஸ்ல எடுத்த அந்த அழகான பொண்ணு. அந்த பொண்ணோட போட்டோ பார்த்த உடனே இந்த பொண்ணோட வீடு தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அந்த பொண்ணு யாரா அவன் என் வீட்டுக்குள்ள வந்து இப்படிலாம் பண்ணவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் பாத்துருது. நம்ம ஹீரோவும் எப்படியாச்சும் அங்கிருந்து தப்பிச்சா போகுதோ அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்பன்னு பார்த்து திடீர்னு வானத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம். என்னன்னு பார்த்தா ஒரு பறக்கும் தட்டு, அதாவது ஸ்பேஸ்ஷிப். அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ள ஒரு ஏலியன் ஒண்ணு இருக்கு. ஆரம்பத்துல அந்த ஏலியன் எங்க இறங்கலாம், எந்த மூலை பேசலாம் அப்படின்னு சொல்லி விண்வெளியிலே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த ஏலியன் தேர்ந்தெடுத்த இடம் சென்னை. அது எதுக்காக சம்பந்தமே இல்லாம அந்த ஏலியன் சென்னைக்கு வரணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சமயத்துல ஒரு சின்ன விண்கல் பூமியை தாக்கி இருக்கும். சோ அந்த விண்கல் ஒரு பிசினஸ் மேன் கையில கிடைச்சி அதை அவன் பணமா ஆக்குறதுக்கு அது மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். சோ அந்த கல் பூமியில இருந்து ஆபத்து அப்படின்னு சொல்லி அந்த கல்லை எடுக்கிறதுக்காக மட்டும்தான் வேற ஒரு கிரகத்துல இருந்து ஏலியனை இங்க அமைச்சிருக்காங்க. சோ அந்த ஏலியன் வந்த உடனே அந்த கல் எங்க இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த கல்லை எப்படி எடுக்கணும் அப்படின்னு கரெக்டா அந்த கல் இருக்கிற இடத்துக்கே போகுது. ஆனா அந்த பிசினஸ் மேனும் சாதாரண ஆளே கிடையாது. அந்த கல் அவன் சாதாரணமான ஒரு இடத்துலயே வச்சிடல, ஏகப்பட்ட பாதுகாப்போட ஒருத்தங்க கூட உள்ள நுழையவே முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு செக்யூரிட்டி பண்ணியிருக்கான். ஆனா நம்ம ஆள் தான் ஏலியன் ஆச்சு. ஏலியனுக்கு இன்விசிபிள் பவர் இருக்கு, அதாவது யாரு கண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு பவர். அந்த பவர் மூலியமா அந்த கம்பெனிக்குள்ளே போய் அந்த கல் கிட்ட நெருங்குற சமயத்துல ஒரு செக்யூரிட்டி எல்லாம் ஒண்ணு அடைச்சிருது. என்னதான் ஏலியன் யார் கண்ணுக்குமே தெரியாம இருந்தாலுமே இப்படி ஒரு ஏலியன் இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற லேசர் டெக்னாலஜிக்கு தெரிய வந்துருது. சோ இதனால அலாரம் அடிக்க அங்க இருக்கிற எல்லா டோருமே லாக் ஆகி ஏலியனை லாக் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த பிசினஸ் மேனுக்கு இங்க என்ன இருக்கு, எதுக்காக அலாரம் அடிக்குதுன்னு சொல்லி அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஏலியன் தான் இன்விசிபிளா இருக்கு, யார் கண்ணுக்கும் தெரியல. அப்பன்னு பார்த்து ஏலியன் அந்த பிசினஸ் மேனை மறைமுகமா அட்டாக் பண்ணுது. அப்ப திடீர்னு அந்த பிசினஸ் மேனை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கேஸை ஒண்ணு லீக் பண்றாங்க. அந்த கேஸை ஸ்மெல் பண்ண உடனே ஏலியனுக்கு மயக்கமா வருது. சோ எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு அந்த கல்லை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிக்குது. என்னதான் கல்லை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சாலுமே ஏலியனுக்கு சுயநினைவே ஒண்ணும் கிடையாது. கல்லு காணாம போன விஷயம் தெரிஞ்ச உடனே பிசினஸ் மேனை எல்லாமே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. யாரோ ஒருத்தங்க கல் எடுத்துட்டு போறாங்கன்னு மட்டும் தெரியும், ஆனா யாருன்னு மட்டும் அவங்களால சரியா கண்டுபிடிக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல கல்லையும் காணோம், அந்த ஏலியனையும் காணோம். சோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது அந்த பிசினஸ் மேனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏலியனு விஷவாயுவால தாக்கப்பட்டதால சுத்தமா சுயநிலைவே கிடையாது. கடைசி நிமிஷத்துல எங்கன்னா போய் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பாராத விதமா சிவா கிட்ட ஏலியன் மாட்டிக்குது. சிவாவும் ஏலியனை பார்த்த உடனே ஏலியனை பார்த்து பயங்கரமா பயப்படுறாரு. எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சா போகணும் அப்படின்னு சொல்லி ஏலியனை ஏமாத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சிடறாரு. சோ இப்படி ஒரு விஷயத்த பார்த்ததா அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே சிவா சொல்லும் போது யாருமே நம்பல. ஏன்னா ஒரு ஏலியனை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பயங்கரமா கலாய்க்கிறாங்க. இருந்தாலுமே அந்த ஏலியனுக்கு சிவா பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏலியனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் இருக்கு. அதாவது எந்த ஒரு மனுஷனை தொட்டாலுமே அந்த மனுஷனோட கடந்த காலத்துல அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்றத அந்த ஏலியனால புரிஞ்சுக்க முடியும். சிவாவை தொட்ட உடனே சிவாவோட கடந்த காலத்துல என்னதான் நடந்துச்சு அப்படின்றத ஏலியன் உடனே கண்டுபிடிச்சிருது. அது மட்டும் இல்லாம இவன் ஏகப்பட்ட பேத்துக்கு நல்லதை பண்ணியிருக்கான், கண்டிப்பா ஒரு நல்ல மனுஷனா தான் இருப்பான் அப்படின்னு ஏலியனும் சிவா இருக்கிற இடத்தையே கண்டுபிடிச்சு அங்கேயே போய் நின்னுது. அங்க போன உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பயங்கரமா பயப்படுறாங்க. நீ சொல்லும் போது கூட நாங்க யாருமே நம்பல, கண்டிப்பா ஏலியன் ஒண்ணு இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதோட அந்த ஏலியனும் நீங்க யாரும் பயப்படாதீங்க, கண்டிப்பா என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுக்குது. சோ அவங்களுக்கும் வேற வழியே தெரியல. அது இந்த ஏலியன் ஏகப்பட்ட மேஜிக் வித்தைகளை செய்யறதால கண்டிப்பா உங்க சர்ப்ரைஸ் டீமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அந்த டீமோட பாஸும் அந்த ஏலியனை வேலைக்கு வச்சுக்கிறாரு. சோ ஏலியனும் சிவாவும் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஏலியன் இருக்கிற பவரை வச்சு அவங்க டீம்ல இருக்கிற எல்லா சர்ப்ரைஸ் பர்த்டேவும் பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. அது ஒரு ஏலியன் அப்படின்றதே மறந்து அது மூலியமா என்னெல்லாம் மேஜிக் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி சக மனுஷனை போலவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பிசினஸ் மேனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இங்க இருந்த விண்கலை யார் எடுத்திருப்பா, யார் வந்துட்டு போயிருப்பா அப்படின்னு அவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்பதான் அங்க இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாமே விசாரிச்சு பார்க்கும்போது இங்க புதுசா ஒரு ஏலியன் ஒண்ணு வந்திருக்கு. அந்த ஏலியன் வந்ததுக்கு கன்ஃபார்ம் பண்ற விதமா அந்த ஏலியனோட ஸ்பேஸ் ஷிப்பை கண்டுபிடிக்கிறாங்க. அது இன்விசிபிளா இருக்கிறதால அதால அவங்களால யூஸ் பண்ணவே முடியல. சோ அதனால இந்த ஸ்பேஸ் ஷிப் இங்க இருக்குதுன்னா கண்டிப்பா அங்க ஏலியன் வந்திருக்கும் அப்படின்னும் அந்த ஏலியன் தான் அந்த விண்கலை எடுத்திருக்கணும் அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. வில்லனுக்கு எப்படியாச்சும் அந்த ஏலியனும் விண்கலையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு வெறி. அப்பதான் அமெரிக்கால ஏலியனை பத்தி ஆராய்ச்சி பண்ற ஒரு தனியா ஒரு ஆராய்ச்சியாளரை கூட்டிட்டு வராரு. அவர் வந்து இந்த விண்கலனை பார்த்த உடனே அவருக்கு பயங்கர ஒரு ஷாக். நான் கூட ஏலியனை முன்னாடி எல்லாம் பார்த்திருக்கேன், ஆனா யாருமே அதை நம்பல. சோ இப்போ அதோட ஸ்பேஸ் ஷிப்பை பார்த்த உடனே எனக்கே பயங்கர ஷாக்கா இருக்கு. கண்டிப்பா அந்த ஏலியனை பிடிக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஏகப்பட்ட டெக்னாலஜி மூலியமா அந்த ஏலியன் இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிக்க பாக்குறாங்க. ஆனா என்னதான் பண்ணாலுமே அந்த ஏலியனை இவங்களால பிடிக்கவும் முடியல. சோ கடைசி அந்த அமெரிக்கா சயின்டிஸ்ட் ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறான். அந்த ஏலியனுக்கு கண்டிப்பா அதோட ஸ்பேஸ் ஷிப் தேவை. அந்த ஸ்பேஸ் ஷிப்பை நீங்க வெளியே கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஏலியன் இந்த ஸ்பேஸ் ஷிப்பை தேடி வரும். அப்ப நம்ம அந்த ஏலியனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பேஸ் ஷிப்பை வெளியே கொண்டு வராங்க. அதை வெளியே கொண்டு வந்த உடனே ஏலியனுக்கு சிக்னல் போகுது, இந்த மாதிரி உங்க வண்டியை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. அதோட அந்த சயின்டிஸ்டும் என்னதான் அந்த ஏலியன் இன்விசிபிளா வந்தாலுமே இந்த லேசர் டெக்னாலஜி மூலியமா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், அது எங்க இருக்கு அப்படின்றது நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க
கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அந்த சயின்டிஸ்டும் ஏகப்பட்ட டெக்னாலஜி மூலியமா அந்த ஏலியனை பிடிக்க பாக்குறான். கடைசியா ஏலியனும் தன்னோட ஸ்பேஸ்ஷிப்பை தேடி வரும்போது எதிர்பாராத விதமா அந்த வில்லன் கிட்ட மாட்டிக்குது. என்னதான் ஏலியன் மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லா இருந்தாலுமே இவங்க கிட்ட இருக்கிற டெக்னாலஜி மூலியமா எப்படியா அந்த ஏலியனை பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சிவாவுக்கு தெரிய வருது ஏலியனோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ எப்படியாச்சும் ஏலியனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் களத்துல இறங்குறாரு. அப்படி காப்பாத்துற நேரம் பார்த்து வில்லனோட அடியாளுங்க எல்லாருமே சிவாவோட உயிரை எடுக்கிற அளவுக்கு பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஏலியனுக்கு புரிய வருது, சோ எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான், கண்டிப்பா நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி உலகத்தை விட்டு போகிற அந்த சமயத்துல கூட சிவாவை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஏலியனும் இறங்கி வந்து சிவாவை காப்பாத்துது. சிவாவை காப்பாத்துற அந்த சமயத்துல வில்லனும் ஏலியனை அட்டாக் பண்ணி ஏலியனை அரெஸ்ட் பண்ணிடுறான். ஏலியனும் தன்னோட பவர் மூலியமா கடைசி நிமிஷத்துல சிவாவோட உயிருக்கே ஆபத்தா இருந்த நிலையில கூட ஏலியனை அவரை காப்பாத்திருது. ஆனா அந்த வில்லன் கிட்ட மாட்டினதால அந்த ஏலியனை பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. அந்த விண்கல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி வில்லன் பயங்கரமா கிட்ட மிரட்டுறான். அந்த ஏலியனுக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா சண்டை செய்யும் போது ஏலியன் கிட்ட இருந்த அந்த விண்கல் எங்கேயோ மிஸ் ஆயிருது. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த விண்கல் ஏலியன் கிட்ட கூட கிடையாது. இந்த விஷயத்தை கேட்ட உடனே வில்லனுக்கு பயங்கர கோவம் வருது. இவனை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏலியனை தினமும் டார்ச்சர் பண்ணி இது மூலமா என்னென்ன ஆராய்ச்சி எல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் வில்லன் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சிவாவும் ஏலியன் இங்க இருந்து தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா உண்மையான கதை என்னன்னு சொல்லி அவருக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா ஏலியன் அவரை காப்பாத்தினதால அதுக்கப்புறம் கண் முழிச்சு பார்க்கும்போது அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. அதோட அவர் காயங்கள் எல்லாமே சரியானதால அவர் ஒரு மறுபடியும் நார்மலான ஒரு லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாரு. ஆனா இப்படியே கொஞ்ச நாள் போக அவருக்கு சூப்பர் பவர் இருக்கு அப்படின்றத சிவா வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஏன்னா கடைசி நிமிஷத்துல ஏலியன் சிவாவை காப்பாத்தும் போது ஏலியன் கிட்ட இருக்கிற மொத்த பவரையும் சிவாவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுரும். சோ அதனால இப்ப சிவாவும் ஒரு ஏலியன் மாதிரி தான். ஏலியன் கிட்ட இருக்கிற 100% பவர்ல 50% பவர் இவர்கிட்ட இருக்கும். சோ இதை வச்சு இன்னும் ஏகப்பட்ட பேருக்கு இவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஏலியன் வில்லன் கிட்ட மாட்டின விஷயம் சிவாக்கு தெரியவே தெரியாது. இன்னொரு பக்கம் பிசினஸ் மேனும் எப்படியாச்சும் இந்த விண்கலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மறுபடியும் அந்த அமெரிக்கா சயின்டிஸ்ட் கிட்ட யோசனை கேட்கறான். அவனும் தன்னோட டெக்னாலஜி மூலமா பார்க்கும்போது இங்க இந்த ஏலியன் மட்டும் கிடையாது, இன்னொரு ஏலியன் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கண்டுபிடிக்கிறான். அது வேற யாருமே கிடையாது, சிவா தான். ஏன்னா ஏலியனோட பவர் சிவாக்குள்ள இருக்கிறதால அந்த டெக்னாலஜியை சிவா ஒரு ஏலியனாவே மாத்திருது. ஏலியனாவே அவர் ஐடென்டிஃபை பண்ணுது. சோ அதனால எப்படியாச்சும் இந்த பிசினஸ் மேன் சிவா அவங்க அடிச்சு இழுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று பண்றான். ஏலியனோட உடம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஏலியனோட டிஎன்ஏ மனுஷ உடம்புக்குள்ள புகுந்தா அவனும் ஏலியனா மாறிடுவா அப்படின்ற விஷயம் பிசினஸ் மேனுக்கு தெரிய வருது. அதனால வில்லனும் அந்த டிஎன்ஏவை எடுத்து அவன் உடம்புக்குள்ள செலுத்தி ஏலியன் கிட்ட இருக்கிற பாதி பவர்ல வில்லனுக்கு வந்துருது. சோ வில்லனும் எப்படியாச்சும் சிவாவை கண்டுபிடிச்சு அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி சிவா இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா வில்லனுக்கும் சிவாவுக்கும் பயங்கர சண்டை. அப்ப சிவா வில்லனை தொடரும்போது அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஏலியன் தன்னோட கிரகத்துக்கு போல இவன் தான் அடைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு. ஏன்னா ஏலியன் ஒருத்தனை தொட்டாலே தன்னோட கடந்த காலத்தை பத்தி அந்த ஏலியனுக்கு தெரிய வரும். இப்ப அதே பவர் தான் சிவாவுக்கு இருக்கு. சோ அதனால வில்லனை தொடரும்போது அவரோட கடந்த காலத்தை பத்தி சிவாவுக்கு தெரிய வருது. சோ எப்படியாச்சும் ஏலியனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிளான பண்றாரு. அந்த ஏலியனை எங்க அடைச்சு வச்சிருக்காங்க அங்கேயே போய் ஏலியனை காப்பாத்துறாரு. அது மட்டும் இல்லாம தினமுமே ஏலியனோட உடம்புல கரண்ட் பாஸ் பண்ணதால ஏலியனுக்கு சுத்தமா பவரே கிடையாது. சோ அதனால ரொம்பவே டல்லான ஒரு நிலையில தான் ஏலியன் இருக்கு. சோ இதுக்கப்புறம் ஏலியனால எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே சிவாவால தான் பண்ண முடியும். சோ இருந்தாலுமே சிவா எப்படியாச்சும் அந்த ஏலியனையும் காப்பாத்தணும், அந்த விண்கலையும் கண்டுபிடிக்கணும், இப்படி ஒரு கேஸ் வெளியே வராம தடுக்கணும் அப்படின்றத எப்படியாச்சும் இந்த உலகத்தை காப்பாத்தணும் அப்படின்ற எண்ணத்துல தான் சிவா இருக்காரு. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். வில்லன் அந்த விண்கலை கண்டுபிடிச்சு தன்னோட ப்ராஜெக்ட்டுக்கு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு பக்கம் பூமியோட மையப்பகுதி வரைக்கும் அந்த விண்கலை வச்சு ஓட்ட போட ஆரம்பிச்சிட்டான். சோ இதனால பூமிக்குள்ள இருந்து வர நோவா கேஸ் சென்னை முழுக்க பரவ ஆரம்பிக்குது. இதனால ஏகப்பட்ட மக்கள் மூச்சு கூட விடாம சிரமப்படுறாங்க. சிவாக்கும் ஏலியனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எப்படியாச்சும் மக்களை காப்பாற்றணும், இந்த வில்லனையும் அழிக்கணும் அப்படின்னு சோ ரெண்டு பேருமே சேர்ந்து வில்லனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேருக்குமே பயங்கர சண்டை. நம்ம வில்லனையும் சாகடிச்சு சிவாவும் அந்த விண்கலை எடுத்துக்கிட்டு அந்த நோவா கேஸ் வெளியே வராத மாதிரி தடுத்துறாரு. இதனால மக்கள் எல்லாருமே பாதுகாப்பான ஒரு நிலையில தான் இருக்காங்க. சோ யார் உயிருக்குமே ஆபத்தும் கிடையாது. சோ ஒரு வழியா பணத்தோட ஆசையால அந்த உலகத்தை எப்படியாச்சும் அழிச்சாலும் பரவாயில்ல, நான் தான் நம்பர் 1 அப்படின்ற எண்ணத்துல இருக்கிற வில்லனை அழிச்சு இந்த மக்களையும் நம்ம ஹீரோ வந்து காப்பாத்திட்டாரு. ஏலியனும் விண்கலை தேடி தான் வந்திருக்கும். அந்த கல்லை எடுத்த உடனே அவருக்கும் வந்த வேலை முடிஞ்சிருது. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனதால சிவாக்கு குட் பை சொல்லிட்டு ஏலியனும் பூமியை விட்டு அவங்களோட கிரகத்துக்கே திரும்பி போயிடுது. கடைசியா சிவாவா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு அழகான ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு ஆத்துக்குள்ள ஒரு பையனுக்கு நீச்சல் தெரியல, உயிர் போற அளவுக்கு கத்திட்டு இருக்கான். சிவா எப்படியாச்சும் அந்த பையனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி போனா அவர் தண்ணிக்கு மேலே நடக்கிறாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஒரு விஷயமே அவருக்கு புரியுது, அந்த ஏலியனோட பவர் இன்னும் நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு. சோ அந்த படத்தோட முடிவுல ஏலியனுக்கு இன்னும் சாவே கிடையாது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு லீடிங்கை கொடுத்து முடிக்கிறாங்க. சோ இதோட அந்த படத்தோட கதையும் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.